வணக்கங்கய்யா. வணக்கம். ஜமீன் ஐயா வந்துட்டார். போங்கப்பா, சீக்கிரம் போங்க. ஜமீன் ஐயா வந்துட்டாரு. வாங்க வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. பாத்தீங்களாங்க, எப்பவும் நம்ம கோயில்ல முதல் மரியாதை உங்களுக்கு தான். பூசாரி எப்படி ஓடி வராருன்னு பாருங்க. ஜமீன் ஐயாவுக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், எல்லாரும் வாங்க. எப்பவும் போல ஐயாவுக்கு முதல் மரியாதை பண்றதுக்காக வந்தோம். ஆனா இந்த வருஷம் காளி வேஷம் போட்டு ஆடுற துர்கா அம்மாவுக்கு தான் முதல் மரியாதைன்னு இந்த எல்லைக்கலையே முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. அதனாலதான் அந்த மரியாதைய துர்கா அம்மாவுக்கே கொடுக்க வச்சுட்டா போல இருக்கு. துர்காமா, இது சாதாரண மாலை இல்ல, அந்த அம்மனே உங்களுக்கு போட்ட மாலை. தாயே, இந்த மாலையோட உன்னை பாக்குறதுக்கு அந்த அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா? நான் போயிட்டு வரேம்மா. ஜெமினியா. பூசாரி, இனி எனக்கு எதுக்கு மாலை? அதான் மாலை துர்கா கழுத்துக்கு வந்துருச்சுல்ல, அது போதும். ஐயா, வருஷம் வருஷம் கோவில் சார்பா ஜமீனுக்கு செய்யற முதல் மரியாதை, அத வேண்டான்னு சொல்லாதீங்க ஐயா, வாங்கிக்குங்க ஐயா. சரி, பெரியவங்க நீங்க சொல்றீங்க, மறுக்கவா முடியும்? போடுங்க. என்ன பாக்குற?
உன் கழுத்துல விழுந்திருக்கிறது சாமி மாலை இல்ல, அது உனக்கான சாவு மாலை. அடிங்கய்யா. கனகதுர்கா சிலை திரும்ப கிடைக்கணும்னு எனக்கு துர்கா அம்மன் வேஷம் கட்டுறா. அவளோட வேண்டுதல் படி அம்மன் சிலை திரும்ப கிடைக்கணும் தாயே. இந்த திருவிழா எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். அழகு குத்தாம எப்படியாவது துர்கா கிட்ட இருந்து தப்பிச்சறணும். ப்ளீஸ் தாயே, என்னை காப்பாத்து.
தாயே, சரவண பெருமாள் இன்னைக்கு துர்கா கதையை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதை நீ தான் நடத்தி கொடுக்கணும். உன்னோட சன்னதிக்கு நான் கும்பாபிஷேகம் நடத்துறேன். ஐயா, அம்மனுக்கான பூஜை முடிஞ்சிருச்சுங்க. ஜெமினியா உத்தரவு கொடுத்தீங்கன்னா திருவிழாவை ஆரம்பிச்சிடலாம். வழக்கமான முறை என்னவோ அதை சொல்லி திருவிழாவை ஆரம்பிச்சிருங்க. வருஷம் நடக்கிற நம்ம எல்லக்காளி கோயில் திருவிழா பூஜை முடிஞ்ச இந்த நிமிஷத்துல தொடங்குது. முதல்ல அழகு குத்தி நேர்த்தி கடன் பண்றவங்க எல்லாம் பண்ணலாம். பூ மிதிக்கிறவங்களும் தயாரா இருக்கணும். அப்புறமா அம்மன் வேஷம் போட்டு நேர்த்தி கடன் பண்றவங்களும் தயாரா இருக்கணும். அம்மன் வேஷம் போடுறவங்க நாள் முழுக்க விரதம் இருந்து கோயிலை சுத்தி சுத்தி வரணும். இன்னைக்கு அவங்க அம்மனுக்கு சமமா இருப்பாங்கன்றது ஐதீகம். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப விசேஷமான சூரச்சோறு வீசுற சம்பவம் நடக்கும். ஜமீனையா, நீங்க தான் எல்லாத்தையும் முன்ன நின்று எல்லக்காளி கோயில் திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் ஐயா. கோயில் கமிட்டி சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். பெரியய்யா, நம்ம கனகதுர்கை அம்மனுக்கும் காவல் நிக்கிற எல்லக்காளி கோவிலுக்கும் குடும்பத்தோட வந்து நேர்த்திக்கடன் பண்றோம். நீங்க நினைக்கிற மாதிரியே காணாம போன சிலையும் கிடைச்சு கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும். இனி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். ஓம் எல்லக்காளியே போற்றி போற்றி போற்றி. ஓம் ஆதி துர்க்கையே போற்றி போற்றி போற்றி. போற்றி போற்றி. ஓம் எல்லக்காளியே போற்றி போற்றி போற்றி. ஓம் ஆதி துர்க்கையே போற்றி போற்றி போற்றி. போற்றி போற்றி. போற்றி போற்றி.
क्या साहब தீக்கே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. சரி பையா, ஓகே. துர்கா இரு ஒரு நிமிஷம். पीछे 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 पीछे. ஓகே பையா. இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரி போலாமா? வா. இங்க பாருங்கடா, நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, புரியுதா? ஓகே, சக்சஸ். அதோ அங்க இருக்கு பாருங்க. ஓ அப்படியா? சரி சரி. இந்த இடத்துலயா? ஆஹா, அந்த பக்கம். டேய், நீ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கடா. ஹலோ, இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஒன்றும் கேட்கல, இருங்க நான் தள்ளி- சின்னையா எந்த பக்கம் போனாரா? டேய், துர்கா தனியா மாட்டிக்கிட்டா. போட்டு தள்ளுங்கடா. துர்கா, என் கூட தானே வந்துட்டு இருந்த? நடுவில் எங்க போன? இல்ல, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? சரி வா. அத்தை அத்தை அத்தை. ஆஹா, அத்தை என்ன பண்றீங்க? ஐயோ இருடி, எங்கேயோ சாம்பார் வாசனை வருது. அன்னதானம் போடுறாங்கடி. எங்க சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்து ஒரு புடி பிடிச்சிருவோம். அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு நேர்த்தி கடன் இருக்கு. அழகு குத்தணும். அப்படி கொட்டணும்னு வை. அழகு குத்துறாங்களா? அழகு நானே மறந்தாலும் நீ எனக்கு ஞாபகப்படுத்துவியா? அத்தை, இங்க பாரு, மனுஷனுக்கு சோறு தான் முக்கியம், நேர்த்தி கடனா முக்கியம்? ஏ கொஞ்சம் இருடி. வாசனை இந்த பக்கம் தான் வருது. அங்க பாரு, சோறு போடுறாங்க. அங்க பாத்தியா? சோறு அங்கதான் போட்டுட்டு இருக்காங்க. வா போலாம். அத்தை, இருங்க, இரு இப்படி போவேனா? முக்காடு போட்டுக்கோ. எடுத்து போடு 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 போடு. இப்ப போலாம் வா. அத்தை, ஏய், உட்காரு, யாராவது போடு, வா. பாத்துட்டா? அத்தை, என்ன இதெல்லாம்? ஐயோ பீனா, எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாரு. ஐயோ, பக்த கோடிகளுக்கு அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி. திருவிழாவின் முதலாவது வைபவமாக ரொம்ப அழகு சந்தோஷமா குத்தும் இருக்கு. நிகழ்வு தொடங்க உள்ளதால் அழகு குத்த நேர்த்திக்கடன் செய்து கொண்டவர்கள் அனைவரும் கோவில் முன் அழகு குத்தும் இடத்திற்கு வரும்படி காதுல ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயோ விழுந்துச்சுடி, கொண்டுக்காத. ஐயோ, அத விடு, அப்புறம் குத்திக்கலாம். இங்க பாரு எத்தனை ஐட்டம் இருக்குன்னு. ஜமீன் வீட்டில் அழகு குத்த வேண்டிக் கொண்டோர் முதலில் அழகு குத்திய பின் மற்றவர்களுக்கு அடுத்தடுத்து அழகு குத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால ஜமீன் வீட்டுக்காரங்க முதல்ல உங்களை தான் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா நீ? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
மைக்ல சொல்றது எனக்கும் கேக்குது. வீட்டுக்காரங்களுக்கு முதல்ல அலகு கொஞ்ச நேரம் அப்படிதான் கூப்பிடுவானுங்க. ஆளு வரலனா அடுத்த ஆளுக்கு குத்திடுவானுங்க. நம்ம காரியத்துல கவனமா இருக்கணும்டி. எப்படியும் ஒரு புடி பிடிக்கணும்டி. அப்பாடா, நல்ல வேலைத்து. இந்த பக்கம் துர்கா எதுவும் வரல. ஆமாண்டி, அவ திடீர்னு வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பா. அதுக்குள்ள சாப்பாடு வாங்கிட்டு ஒரு புடி பிடிச்சிருவோம். ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க போங்க. காவிரி அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை எங்க இருக்கீங்க? நீங்க வந்துதான் நேத்து கடனை தொடங்கி வைக்கணும். விட்ட மாட்டா. காணோன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க அத்தை. உங்களதான் சின்னையா தேடிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க அத்தை. உங்க தேடி அசோக் வேற வந்துட்டு இருக்காரு. அவன் வரதுக்குள்ள நம்ம சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருவோம். அசோக் கண்ணுல மட்டும் படக்கூடாதுடி. முக்காட மட்டும் நல்லா போட்டுக்கோ. மூடு. துர்கா ஆலனி என்னை எத்தனை தடவை டார்ச்சர் பண்ணிருப்ப. இரு, உன்னை உன் புள்ளுக்கிட்டே மாட்டி விடுறேன். அப்பாடா. ஐயோ, என்ன பண்றாங்க? ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். கொடுங்க. அம்மா அம்மா அம்மா